ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வியாழக்கிழமை சாயந்தரம் எடுத்த வீடியோங்க. இது தேய்பிறை சஷ்டி இல்லைங்களா, அன்றைக்கி எடுத்த வீடியோ. சாயந்தரம் முருகருக்கு மல்லிப்பூவால் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. எப்பவுமே மல்லிப்பூ வைக்கும்போது அதுக்கு ஒரு அழகே வந்துடுங்க. கொஞ்சமாக கிடைச்சதுனால முருகருக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். ஏன்னா முருகருக்கு நேற்று ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா, தேய்பிறை சஷ்டி அப்படின்றதுனால அவருக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். அதோடு நம்ம காலையில் ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சுருப்போம். கொஞ்சம் பட்டையும் கிராம்பு தூளையும் மறைச்சி நம்ம வாசலில் நில வாசல்லேருந்து ஊதி விட்டுருப்போம். மாதத்தில் முதல் நாள் அந்த பொடியை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றும் போது அதில் ஒரு பிஞ்சளவு போட்டு தீபம் ஏற்றலாங்க. அதில் நம்ம தீபம், அதாவது நல்லெண்ணெயில் இந்த பிஞ்சளவுக்கு இந்த பொடியை போட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த தீபம் எரிய ஒரு அரோமா வரும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் நமக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூஜை ரூம்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். மகாலட்சுமி தாயார் பாருங்கள். இது நந்தியாவட்டம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிகளுக்கு உகந்த பூ அது. அந்த நந்தியாவட்ட பூ கொஞ்சம் இருந்தது, அதை கட்டி வராகியம்மனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு பூஜை ரூம் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த தேய்பிறை சஷ்டி அப்படின்றதுனால வாழைப்பழ தீபம் நம்ம ஏற்றும் போது வாழையடி வாழையாக நம்ம வாழ்வோம் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட குபேரப்பானை வியாழக்கிழமை அப்படின்றதுனால குபேரப்பானை ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வியாழக்கிழமை எடுத்து வச்சு அதுக்கு கற்பூர தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு பூஜை முடிஞ்சதும் எடுத்து நான் அந்த பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சுருவேங்க. தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரேன். இப்போ இந்த வாழைப்பழ தீபம் ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பழத்தெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க, பழத்துலலாம் தீபம் ஏற்றாதீங்க, நீங்கள் அகல் விளக்கில் ஏற்றுங்க, இல்லை காமாட்சியம்மன் தீபம் ஏற்றுங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தாங்க. பழத்தில் தீபம் ஏற்றுறது தப்பு தான். பழத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அவர் கரெக்டு தான், நான் தப்பாக சொல்லலை. ஆனால் அது இப்போ நம்ம ரெகுலராக செய்ய போகிறது கிடையாது. ஒரு பிரார்த்தனைக்காக நம்ம செய்கிறோம், ஒரு பரிகாரத்துக்காக இதை நம்ம செய்கிறோம். இதையே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. இது சாப்பிட முடிஞ்சால் நம்ம நெய்வேத்தியமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்துட்டு போகிறோம். இது தூக்கி கீழே போட போகிறது கிடையாது. அதுக்காக அவங்க சொன்னது தப்புன்னு சொல்லலை, அவங்க சொல்கிறது கரெக்டு தாங்க. இப்போ இந்த தீபத்தை முருகப்பெருமானுக்கு மெயினாக முருகப்பெருமானுக்காக தான் இந்த தீபம் ஏற்றுறோம். அதே சமயம் நம்ம பூஜை ரூம் இருக்கிற எல்லா சுவாமிகளுக்கும் அதை நம்ம ஆரத்தியாக காமிச்சிக்கலாங்க. அதோடு இன்றைக்கி வியாழக்கிழமை குபேர பூஜை நம்ம பண்ணிக்கலாங்க. குபேரன் அவருடைய பேரை சொல்லி நம்ம குபேராய போற்றி, லக்ஷ்மி குபேராய போற்றி அப்படின்னு சொல்லி அவருடைய போற்றிகளை சொல்லிக்கலாம். நம்ம அர்ச்சனை கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அர்ச்சனை எதுவும் பண்ணிக்கலைங்க, சிம்பிளாக தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி அந்த குபேர பானையை வச்சுருக்கிறேன். மெயின் அப்படின்னாக்கா இந்த வாழைப்பழ தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க. அதோட நெய்வேத்தியமாக பழங்கள் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னோடய பூஜை ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த தீபத்தை எரிய நல்ல ஒரு அரோமா வந்ததுங்க. அதை என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதோட குபேரருக்குரிய மந்திரங்களையும் சொல்லிக்கலாங்க. நமக்கு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னாங்களோ ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி அவருடைய போற்றிகளை சொல்லிக்கலாங்க. நம்மளால் முடிஞ்சதுன்னா 108 தரம் சொல்லலாம், முடியாத பட்சத்தில் ஒரு 27 தரம் சொல்லலாங்க. அதோட முருகரோட மந்திரங்கள், கந்தசஷ்டி கவசம், அதுக்கப்புறம் கந்தகுரு கவசம், எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏறுமுகமாக தாங்க போவீங்க. கண்கூடான ஒரு விஷயம் இது. நான் இதை ட்ரை பண்ணிட்டு வரேன், அதனால தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கையாக சொல்கிறேன், நீங்களும் நம்பிக்கை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். 2 வரி தாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஏதாவது ஒரு நல்ல காரியமாக வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. நீங்கள் போகிற காரியம் வெற்றி உங்களுக்கு மட்டும்தாங்க. அதோடு இன்னைக்கு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. பைரவர் வழிபாடு செய்ய அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. நம்முடைய துன்பங்கள், கடன் இதெல்லாம் தீர்றதுக்கு தேய்பிறை அஷ்டமி மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க. அத்தகைய தேய்பிறை அஷ்டமியான இன்னைக்கு சாயந்தரம் பைரவருக்கு இந்த தீபத்தை போடுவதன் மூலம் நம்முடைய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பைரவர் வழிபாடு நம்ம கோயிலில் போய் செய்கிறது தான் சிறந்தது. அதே போல் பைரவர் வழிபாடு சாயந்தரம் செய்கிறது தாங்க ரொம்ப உகந்தது. ஆகையால் இன்னைக்கு சாயந்தரம் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு இந்த 3 தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை போட்டு வணங்கி வந்தால் கூட போதுங்க. உங்களுடைய கடன் தொல்லை நிச்சயமாக தீர்ந்துடுங்க. இந்த தீப வழிபாட்டுக்கு ஒரு அகல் விளக்கு தேவைங்க. இந்த அகல் விளக்கு கருப்பு நிற மண்ணால் செஞ்ச விளக்காக இருக்கணுங்க. அதில் ஏற்றும் போது தான் அதிக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மிளகு எடுத்துக்கோங்க. 8 மிளகு எடுத்து ஒரு சிகப்பு நிற காட்டன் துணியில் வச்சு சிகப்பு நிற நூலால் கட்டிடுங்க. அதே போல் தீபத்தை ஏற்றுறதுக்கு வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. மாலை நேரத்தில் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு முன்னாடி இந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு
பொட்டு வச்ச பிறகு வேப்ப எண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை வச்சு தீபம் ஏற்றணுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கள் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதே தீபத்தை வந்து பூசணிக்காய் கொண்டு ஏற்றலாங்க. இதுக்கு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி பாதியாக நறுக்கி உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு பூசணிக்காய்க்குள்ளே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்ச பிறகு மிளகு மூட்டை வச்சு எண்ணெய் ஊற்றி பைரவருக்கு தீபம் ஏற்றணுங்க. பூசணிக்காய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா இதே போல் ஒரு தேங்காய் வாங்கி தேங்காய் தீபமும் ஏற்றலாங்க. இது எல்லாத்துலேயும் விட பாகற்காயில் ஏற்றப்படும் தீபம் சீக்கிரம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு முழு பாகக்காய் எடுத்து அதை நடுப்பகுதியில் வெட்டி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதை இதெல்லாம் எடுத்துட்டு மிளகு மூட்டையை வச்சு வேப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க. இந்த வழிபாட்டை தொடங்குவது தேய்பிறை அஷ்டமியில் தொடங்குங்க. சிறப்பான பலனை வெகு விரைவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு பிறகு 8 அஷ்டமிகள் தொடர்ந்து இந்த தீப வழிபாட்டை செய்துட்டு வரும்போது நிச்சயம் உங்கள் கடன் தொல்லை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்பிக்கையோட பைரவரை வணங்கி இந்த தீப வழிபாட்டை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நிம்மதியாக வாழ பைரவர் நமக்கு நல்ல வழியை காட்டி கொடுப்பாருங்க. சிவபெருமானோட மறு உருவமாகவே இந்த பைரவரை நாம் பாவித்து வணங்கி வருவாங்க. அப்படியான பைரவர் நம்முடைய கடன் தொல்லை மட்டும் இல்லைங்க, ஊழ்வினைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். அதனால்தான் கடன் பிரச்சனை இருந்து வெளிவர பெரும்பாலான பேர் பைரவரை வழிபாடு செய்கிறாங்க. இந்த தீப வழிபாட்டையெல்லாம் நம்ம கண்டிப்பாக கோயிலில் போய் தாங்க செய்யணும். வீட்டில் இந்த தீப வழிபாடுகளே செய்யக்கூடாது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் பைரவர் கோயிலுக்கு போகும்போது அங்கே அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் முடியும் அப்படின்னா புணுகு வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்களால் முடிஞ்சது கொஞ்சமாவது வாங்கி கொடுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய தேய்பிறை சஷ்டி வழிபாடு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.